ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷுபாமி கார்னர். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் ஏலகிரியில் இருக்க செல்ஃபி பாண்டா. செல்ஃபி பாண்டா இது ஏலகிரியில் ஒரு இம்பார்ட்டண்டான டூரிஸ்ட் பிளேஸ். இந்த இடம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா, யாருக்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்க ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம். செல்ஃபி அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி இங்கே நிறைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஃப்ரேம்ஸ், பேக்ரவுண்ட் எல்லாமே இருக்குது. இந்த மரம் செடிங்களுக்கு நடுவில் அவங்க வச்சுருக்க ஃப்ரேமில் நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. இது ஃபோட்டோஸ்க்காக மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா இல்லை, இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. அது என்னெல்லாம் பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை பேக்ரவுண்ட்ஸ்லாம் இருக்குது. இதிலலாம் நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த கார் பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி. இங்கே இந்த கரடுமுரடான ரோட்டில் இந்த கார் ஓட்டும்போது அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் கிட்ஸ் விளையாடுறதுக்கும் நிறைய பிளேசஸ் இருக்குது. இதில் என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா 200 ருபீஸ் வரும். இந்த 200 ருபீஸ் டிக்கெட் வச்சுட்டு நம்ம ஏதாச்சும் 2 ஸ்மால் ஆக்டிவிட்டி செய்யலாம். மெயின் ஆக்டிவிட்டிக்கெலாம் நம்ம தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம காம்போ டிக்கெட் மாதிரியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம காம்போ டிக்கெட் மாதிரி கூட எடுத்துக்கலாம். அது ஒரு 2-3 டைப் ஆஃப் காம்போஸ் இருக்குது. ஸ்மால் ஆக்டிவிட்டியில் இந்த ஃபிஷ் ஸ்பா, அப்புறம் இந்த வில்லம்பு இதெல்லாம் வரும். நெட் கிரிக்கெட்டும் இருக்கும். இந்த 3 ஆக்டிவிட்டியில் நம்ம ஏதாச்சும் 2 ஆக்டிவிட்டியை இந்த 200 ருபீஸில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பிளேஸில் இந்த லைட்டிங்கோடு பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. இந்த ஸ்மால் ஆக்டிவிட்டிலாம் முடிச்சுட்டு அப்படியே வாங்க நம்ம மெயின் ஆக்டிவிட்டிக்கு போகலாம். இதுதான் சாக்லேட் ஃபேக்ட்ரி. இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியில் நம்ம மெயின் ஆக்டிவிட்டியாக நம்மளே சாக்லேட் மேக் பண்ணலாம். அவங்க மெல்டட் சாக்லேட் கொடுத்துட்றாங்க. அதை நமக்கு பிடிச்ச மோல்டில் நமக்கு பிடிச்ச டாப்பிங்லாம் போட்டு நம்ம அழகாக மேக் பண்ணிக்கலாம். இந்த சாக்லேட் மேக்கிங் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க கிட்ஸ்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சுட்டு இருந்தாங்க. நம்ம எதனா ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு யோசிச்சோம்னா நம்ம 100 ருபீஸ் கொடுத்து ஒரு ஆக்டிவிட்டிக்கு மட்டும் டிக்கெட் கூட எடுத்துக்கலாம், என்ட்ரி டிக்கெட்டோடு சேர்த்து. இந்த ஆக்டிவிட்டி தான் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சுட்டு இருந்தாங்க. நிறைய குட்டீஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சுட்டு இருந்தாங்க. நம்மளே சாக்லேட் செஞ்சு அதை நம்மளே சாப்பிட்லான்னும் போது ஜாலியாக இருந்துச்சு. இது நம்ம செஞ்சு முடித்தோடனே 15 மினிட்ஸ்க்கு பொறுத்து நம்ம வாங்கிக்கலாம் இதே கவுண்டரில். இங்கே ரெசின் ஆர்ட்டும் இருந்துச்சு. இந்த சாக்லேட் பொறுத்த வரைக்கும் நம்ம 15 மினிட்ஸில் வாங்கிக்கலாம். ஆனால் ரெசின் ஆர்ட்லாம் மோர் தென் 10 ஹவர்ஸ் ஆகும் செட்டாக. அந்த ஆக்டிவிட்டி டிக்கெட்டை பத்திரமா வச்சுருந்து அதே டிக்கெட்டில் நம்ம உள்ளே வாங்கிட்டு போகலான்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் பண்ணுறது பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட் தான் கொடுத்தாங்க. இதே ஒயிட் சாக்லேட் நமக்கு வேணும்னா நம்ம பிளாட்டினம் டிக்கெட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் நாங்கள் சில்வர் காம்போ வாங்கினதுனால எங்களுக்கு டார்க் சாக்லேட் தான் கொடுத்தாங்க. அவ்வளோதான், எங்களுடைய சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். ஃபோட்டோ தான் நமக்கான ரெஃபரன்ஸ். அதை வச்சு தான் நம்ம சாக்லேட்டை நம்ம வாங்க முடியும் 15 மினிட்ஸ் அப்புறம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாக்லேட்லாம் செட் ஆகிடுச்சு. அதை டீமூல் பண்ணலாம். அழகாக க்யூட்டாக குட்டி குட்டி டிசைனில் சூப்பராக இருக்குது டீமூல் பண்ணி பார்க்கும்போது. கிட்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பிடிக்குன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் காட்டலாம். கலர் கலராக முந்திரிலாம் போட்டு நாங்கள் ரெடி பண்ணேன். சாக்லேட் ரெடி ஆகிட்டுருக்கு. அவங்களே ஒரு பாக்ஸ் தராங்க. அந்த பாக்ஸில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய கிளிப்ஸு, கீ செயின், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ், குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் விற்கிறாங்க. ஃப்ரெஷ் சாக்லேட்னு ஒரு கப்பில் போட்டும் தராங்க. அதுவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்டும் சேல்ஸ் பண்ணுறாங்க. நம்ம வேணுன்னா வீட்டுக்கும் வாங்கிட்டு வந்துடலாம். வாங்க சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு அடுத்து என்ன ஆக்டிவிட்டி நாங்கள் பார்க்கலாம். இதுதான் நான் சொன்ன ஷாப். இங்கே நிறைய அக்சசரிஸ்லாம் விற்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாட் பெயிண்டிங், ராக் பெயிண்டிங்லாம் இருக்குது. பெயிண்டிங் பிடிச்ச கிட்ஸ் அதெல்லாமும் பண்ணலாம். கிளாஸ் பெயிண்டிங்லாம் இருந்துச்சு. அதுவும் ரெசின் ஆர்ட் மாதிரி செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுன்றதுனால மறுநாள் தான் வாங்கணும்னு சொன்னாங்க. இந்த டாய்ஸ்லாம் அப்படியே பார்த்துட்டே வந்தோம்னா அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆக்டிவிட்டி சோப் மேக்கிங். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சோப் மேக்கிங், ரெசின் ஆர்ட், பர்ஃப்யூம் மேக்கிங், க்ரையான்ஸ் மேக்கிங், இந்த மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டிலாம் இருக்குது. நாங்கள் 2 என்ட்ரி டிக்கெட்டும் ஒரு சில்வர் டிக்கெட்டும் எடுத்திருந்தோம். அந்த சில்வர் டிக்கெட்டில் பார்த்திங்கன்னா நம்ம 2 மெயின் ஆக்டிவிட்டி, 2 ஸ்மால் ஆக்டிவிட்டி பண்ணலாம். நாங்கள் சாக்லேட் மேக்கிங்கும் சோப் மேக்கிங்கும் பண்ண போகிறோம். இப்போ சோப் மேக் பண்ணலாம் வாங்க. நம்ம ஸ்மால் சைஸ் மோல்டு செலக்ட் பண்ணோம்னா 2 சோப் செய்யலாம். பிக் சைஸில் மோல்டு செலக்ட் பண்ணால் ஒரு சோப் செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஸ்மால் சைஸில் செலக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ், ஃப்ராக்ரன்ஸ்லாம் இருக்குது. அதில் நம்ம ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்களே அந்த சோப் மேக்கிங் லிக்யூட் தந்துடுறாங்க. அதில் நம்ம கலரும் ஃப்ராக்ரன்ஸும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மோல்டில் ஊற்ற வேண்டியது தான். நம்ம ஃபர்ஸ்ட் மோல்டு ஊற்றியாச்சு. இப்போ செகண்ட் மோல்டுக்கு வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். சேம் ப்ராசஸ் தான். 2 ட்ராப்ஸ் கலர்ஸ், 3 ட்ராப்ஸ் ஃப்ராக்ரன்ஸ். இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரெசின் ஆர்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பர்ஃப்யூம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. குட்டீஸ்லாம் க்ரையான்ஸ் செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு ஆக்டிவிட்டீஸ்லாம். நம்ம செலக்ட் பண்ண மோல்டில் நம்மளுடைய சோப் லிக்விடை ஊற்றி வச்சாச்சு.
இது ரெஃபரன்ஸ்க்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்மளோட சோப்பு கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். இந்த செல்ஃபி பாண்டா வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவிட்டீஸும் இங்கே நிறைய இருக்குது. அப்படி ஏலகிரியில் இருக்க ஃபண்டேரா விலாக் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும்.